வணக்கம். நம்மளோட பிரார்த்தனைகளுக்கு பதிலே கிடைக்காத ஒரு நிலைமை, இல்லைன்னா தாங்க முடியாத துயரங்களை நாம சந்திக்கும் போது நம்ம முன்னாடி ரெண்டு வழிகள் இருக்கு. ஒன்னு ராஜினாமா செய்யறது, இன்னொன்னு சரணடைறது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த பெரிய வித்தியாசத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். நம்மளோட இந்த முழு உரையாடலுக்கும் மையமா ஹென்றி நோவேனோட இந்த ஒரு வரியை எடுத்துக்கலாம். சந்தோஷங்கள் துக்கங்களில் மறைந்துள்ளன. கொஞ்சம் முரணா இருக்குல்ல? எப்படி எப்படி துக்கத்துக்குள்ள சந்தோஷம் ஒளிஞ்சிருக்க முடியும்? இந்த கேள்விதான் நம்மளோட இந்த தேடலுக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்க போகுது. சரி, வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். சந்தோஷம் மற்றும் துக்கத்தின் கிண்ணம். இங்க நோவன் நம்ம வாழ்க்கையோட இன்பத்தையும் துன்பத்தையும் புரிய வைக்கிறதுக்கு ஒரு ரொம்பவே ஆழமான ஒரு உருவகத்தை பயன்படுத்துறாரு. என்ன சொல்றாருன்னா, சந்தோஷத்துக்கும் துக்கத்துக்கும் தனித்தனி கிண்ணமெல்லாம் கிடையாது, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு. வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த உருவகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நம்ம ஒவ்வொருத்தர் கையிலையும் வாழ்க்கை ஒரு கிண்ணத்தை கொடுக்குது. அந்த கிண்ணத்துல நம்மளோட ஆழமான சோகமும் இருக்கு, அதே நேரத்துல மிகப்பெரிய சந்தோஷத்துக்கான வாய்ப்பும் இருக்கு. ரெண்டும் ஒன்னோட ஒன்னு கலந்தது. அதனால சந்தோஷத்தை மட்டும் குடிச்சிட்டு துக்கத்தை ஒதுக்கி வைக்க முடியாது. ஏன்னா ரெண்டுமே ஒரே கிண்ணத்துல தான் இருக்கு. இதை நம்மால தவிர்க்கவே முடியாது. அப்போ அசல் கேள்வி என்னன்னா, நாம இந்த கிண்ணத்துல இருந்து குடிக்க போறோமா இல்லையாங்கிறது கிடையாது. நாம எப்படி குடிக்க போறோங்கிறது தான் உண்மையான கேள்வி. வெறுப்போட கோபத்தோட குடிக்க போறோமா இல்ல நம்பிக்கையோட ஏத்துக்க போறோமா? இந்த ஒரு கேள்விதான் நம்ம பயணிக்க போற ரெண்டு பாதைகளையும் முடிவு பண்ணுது. சரி, இப்ப நம்ம ரெண்டாவது பகுதிக்கு வந்திருக்கோம். ராஜிராமா, ஒரு முட்டுச்சந்து. நம்ம பார்க்க போற முதல் பாதை இதுதான். கஷ்டம் அதிகமாகும் போது நம்மில் நிறைய பேர் ரொம்ப இயல்பா இந்த வழியை தான் தேர்ந்தெடுப்போம். ஆனா இது நம்மள ஒரு முட்டுச்சந்துல தான் கொண்டு போய்விடும். அது எப்படின்னு பார்க்கலாம். அப்போ ராஜினாமான்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நாம கேட்குற ஒண்ணு நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையையே முழுசா விட்டுடுறது. திரும்ப திரும்ப ஏமாந்து வலிக்கிறத விட அந்த ஆசையே விட்டு தான் நிம்மதின்னு நினைக்கிறோம். அந்த வலியிலேருந்து தப்பிக்கிறதுக்காக நம்மளோட ஆழமான ஒரு ஏக்கத்தையே நாம கொன்னுடுறோம். பாருங்க, இப்படி செய்யறதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. ஆசைப்படுறோம், நம்புறோம், கேட்குறோம், ஆனா திரும்ப திரும்ப ஏமாற்றம் தான் கிடைக்குது. இந்த வலியை சமாளிக்கிறதுக்கான ஒரு வழிதான் ராஜினாமா. கடவுள் நம்ம ஜெபத்தை கேட்கல, அவருக்கு நம்ம மேல அன்பு இல்ல அப்படின்னு நினைக்கிற வழியிலிருந்து தப்பிக்க இது ஒரு தற்காப்பு வழிமுறை மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு இது ஏமாற்றத்தோட வலியை குறைக்கலாம். ஆனா இதோட விளைவு ரொம்ப மோசமானது. இந்த வரியில சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கையோட அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில கடவுளே இல்லாத மாதிரி ஆயிடும். ராஜினாமா நம்மள ஒரு ஆன்மீக முட்டுச்சந்துக்கு கொண்டு போகுது. கடைசியில நாம பிரார்த்தனை பண்றதையே மொத்தமா நிறுத்திடுவோம். சரி, இப்ப நாம மூணாவது பகுதிக்கு வந்திருக்கோம். சரணாகதி ஒரு திறந்த வாசல். ராஜினாமா மட்டும்தான் ஒரே வழியா? இல்ல, அதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு மாற்று இருக்கு. அதுதான் சரணாகதிங்கிற பாதை. இங்கதான் ஒரு சின்ன ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்வை மாற்றம் நடக்குது. சரணாகதிங்கிறது ராஜினாமா மாதிரி ஆசையே விட்டுடுறதில்ல. அதுக்கு பதிலா கடவுள் நம்ம கோரிக்கையை நிறைவேறித்தான் ஆக வேண்டும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை மட்டும் கைவிடுறது. நாம ஆசையை விடல, ஆனா அதோட முடிவை நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கணும்னு நினைக்கிறத விடுறோம். சரணாகதிக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வேணும்னா நம்ம கெத்செமனே தோட்டத்துல இயேசு சொன்ன வார்த்தைகளை பார்க்கலாம். ஆனாலும் என் விருப்பப்படி இல்ல, உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். இது ஒரு தோல்வி இல்லைங்க, இது கடவுள் மேல வச்சிருக்கிற ஆழமான நம்பிக்கையோட வெளிப்பாடு. அப்போ சுருக்கமா சொன்னா, சரணாகதிங்கிறது நம்மளோட ஆழமான நம்பிக்கை மற்றும் பக்தியோட ஒரு செயல். இது நம்ம ஆசைகளை தொடர்ந்து ஜெபத்துல சொல்ல அனுமதிக்குது. ஆனா அதே நேரத்துல அதோட முடிவு எப்படி இருக்கணுங்கிற கட்டுப்பாட்டை மட்டும் நம்ம கையிலேருந்து விட்டுடுறோம். இது ஆசைய கைவிடுறதில்ல, அந்த ஆசை நம்ம விருப்பப்படி தான் நடக்கணுங்கிற பிடிவாதத்தை கைவிடுறது. இது கடவுள் கூட இருக்கிற நம்ம உறவை ஒரு கொடுக்கல் வாங்கல் உறவா பார்க்காம உண்மையான பக்தியா மாத்துது. வாங்க இப்ப நம்ம அடுத்த பகுதிக்கு போலாம். மர்மத்தில் நம்பிக்கை வைத்தல். சரணாகதிங்கிறது வெறும் ஒரு தனிப்பட்ட செயல் மட்டும் கிடையாது. அது நம்மளை விட ரொம்ப பெரிய ஒரு உண்மையை நம்புறது. வாங்க அந்த ஆழத்துக்குள்ள இப்ப போகலாம். தாமஸ் மெர்டன் அப்படிங்கிற ஒரு அறிஞர் நம்ம கிட்ட ரெண்டு விதமான நான் இருக்குன்னு சொல்றாரு. ஒன்னு போலியான நான், இது நம்மளோட அகங்காரம், உலக வெற்றிகளை மட்டும் தேடுற நம்மளோட ஒரு பகுதி. இன்னொன்னு உண்மையான நான், இதுதான் கடவுளோட இணைஞ்சிருக்கிற நம்மளோட ஆழமான அடையாளம். சரணாகதிங்கிறது அந்த போலியான நானை விட்டுட்டு நம்மளோட உண்மையான அடையாளத்தை நோக்கிய ஒரு உள்பயணம். ஆனா ஒரு நிமிஷம், நம்மளோட தனிப்பட்ட போராட்டங்களை தாண்டி இந்த உலகத்தை கொஞ்சம் பாருங்க. இங்க நடந்த இனப்படுகொலைகள், 9/11 மாதிரி தாக்குதல்கள், போர்கள், எண்ணற்ற வன்முறைகள், இப்படி இவ்ளோ கொடூரமான விஷயங்கள் நடக்கும்போது ஜார்ஜ் டவர்டுங்கிற இறையியலாளர் கேட்கிற மாதிரி எப்படி கடவுள் மேல நம்பிக்கை வைக்க முடியும்? எப்படி சரணடைய முடியும்? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? இதுக்கு பதில் சரணாகதியில தான் இருக்கு. சரணாகதிங்கிறது அந்த தெய்வீக பராமரிப்பின் மர்மத்தை தைரியமா எதிர்கொள்றது.
கடவுளோட வழிகளை நம்மால முழுசா புரிஞ்சுக்க முடியாதுங்கிற நம்ம இயலாமைய ஒத்துக்கிறது. எல்லாத்துக்கும் நமக்கு சுலபமான பதில் வேணும்னு எதிர்பார்க்கறத நாம விட்டுடணும். நம்ம அறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு உண்மையை நம்ப துணியணும். இங்க தான் ஜார்ஜ் டவட் ரொம்ப ஆழமான ஒரு விஷயத்த சொல்றாரு. கடவுளின் அன்பான பராமரிப்பின் மீது நம்பிக்கை வைப்பது, விரக்தியின் நடுவுலையும் நம்பிக்கை வைப்பது தான் அதிகாரம் இல்லாதவங்களுக்கு இருக்கிற ஒரே புகலிடம். வேற எந்த வழியும் இல்லாதப்போ, வேற எந்த பதிலும் கிடைக்காதப்போ சரணடைறது மட்டும்தான் நமக்கு இருக்கிற ஒரே வழி. அதுதான் நம்பிக்கையோட உச்சகட்டம். சரி, வாங்க நம்ம கடைசி பகுதிக்கு வருவோம். ஒரு தினசரி ஒழுக்கம். சரணாகதிங்கிறத வெறும் ஒரு தத்துவமா மட்டும் பேசிக்கிட்டே இல்லாம, இதை எப்படி நம்மளோட அன்றாட வாழ்க்கையில ஒரு பழக்கமா மாத்துறது, அதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான வழி இருக்கு. வாங்க பார்க்கலாம். இதோ ரொம்ப எளிமையான 2 படிப்பயிற்சி. நம்பர் 1, உங்க மனசுல நிறைவேறாம இருக்கிற ஆசைய தொடர்ந்து கடவுள்கிட்ட உண்மையா சொல்லிக்கிட்டே இருங்க, அத மறைக்காதீங்க. நம்பர் 2, ஒவ்வொரு ஜெபத்தோட இறுதியிலையும் ஏன் விருப்பப்படி இல்ல, உங்க விருப்பப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சரணாகதி செயலோட முடிங்க. இது நமக்கு என்ன காட்டுதுன்னா, சரணாகதிங்கிறது சும்மா இருக்கிறதில்ல, அது ஒவ்வொரு நாளும் நாம எடுக்கிற ஒரு முடிவு. இந்த பயிற்சியோட உண்மையான நோக்கம் என்னன்னு தெரியுமா? நம்மளோட கோரிக்கைகளை மட்டும் நிறைவேற்றுற ஒரு பார்ட் டைம் மீட்பரா கிறிஸ்துவ பார்க்காம, நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதிக்குமே அவரை ஆண்டவராக்குறது தான். இப்படி தொடர்ந்து செய்யும்போது, கடவுள் நம்ம தேவைகளை நிறைவேற்றுற ஒரு மிஷின் அப்படிங்கிற பார்வையிலிருந்து மாறி, நம்ம முழுசா நம்பக்கூடிய ஒருத்தரா மாறுவாரு. நம்ம உறவு இன்னும் ஆழமாகும். கடைசியா நாம மனசுல வச்சுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இதுதான். உண்மையான சரணாகதி நம்மளோட பயங்கள், நம்ம கடந்த காலம், நம்ம சூழ்நிலைகள், இது எல்லாத்திலிருந்தும் விடுதலையாக்குது. நிறைய பேர் நினைக்கிற மாதிரி இது ஒரு பலவீனமோ அடிமைத்தனமோ கிடையாது. இதுதான் உண்மையான சுதந்திரத்துக்கான பாதை. இந்த உரையாடல ஒரு கேள்வியோட முடிக்கலாம். உங்க வாழ்க்கையில உங்க விருப்பம், உங்க பிடிவாதம், இது இனிமே ஒரு பெரிய போராட்டமா இல்லைன்னா அப்போ என்ன நடக்கும்? அந்த இடத்துல உருவாகிற அமைதியையும் கிடைக்கிற புதிய நோக்கத்தையும் பத்தி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. நன்றி.